சரி, இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டவுட் கேட்கறது தயங்கக்கூடாது. இது வரைக்கும் என்னென்ன டவுட் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கொள்றதுக்கு ஏதும். சரி, இப்ப இதுல பிகினர்ஸ் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. நார்மலா அந்த மாதிரி பிகினர்ஸ் இருந்தால் ஒரு சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க இந்த ட்ரேடிங் வந்து ஸ்ரீலங்காவில் படிக்க போனீங்க சொல்லி சொன்னால் நார்மலா 30,000 28,000 இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுவீங்க. பண்ணிட்டு நீங்க அங்க படிக்க போறது எல்லாமே பேசிக். இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் நார்மலா பேசிக்க நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு வீடியோ போற நேரங்கள்ல இவங்க கேட்கறது பேசிக் வச்சு ஒன்றும் செய்யலாதா, அது தேவையில்லையா, அந்த மாதிரி டேட்டா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இதை நாங்க ஆரம்ப கமெண்ட் பண்றாங்கன்னா அந்த மாதிரி பேசிக் படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி கமெண்ட் பண்ணுவாங்க. சரிதானே? அப்ப அந்த பேசிக்கும் நாங்க படிக்கிற எஸ்எம்சிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை தான் நீங்க இன்றைக்கு முதலாவது பார்க்க போறீங்க. இது ஏன் நான் படிப்பிக்க போறேன்னு சொல்லிட்டுன்னா என்னோட கோர்ஸ் நாட்ல கிளாஸ்ல வந்து சொல்றதுக்கு அது நான் படிப்பிக்கிறேன். நீங்க விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்க, அங்கே நம்ம டொஸ்ட் ஆகாதீங்க என்று சொல்றதுக்காக நாங்க இது செய்ய போறோம். சரிதான்? இப்ப நீங்க நார்மலா இந்த கிளாஸ்ல ஜோயின் இந்த மாதிரி கெண்டல் ஸ்ட்ரிக் பேட்டர்ன்ஸ் பார்ப்பீங்க தானே? இந்த மாதிரி கெண்டல் ஸ்ட்ரிக் அந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா எஸ்எம்ஜி சொல்லி ஓடபிள்யூ எஃபிஜி எல்லாமே உங்களுக்கு படிப்பாங்க. ரைட். அதனால சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெண்டல் ஸ்ட்ரிக் பேட்டர்னை கண்ட உடனே ரேட் பண்ணுவாங்க. கெண்டல் ஸ்ட்ரிக் பேட்டர்ன் தான் ஒரு ஹேண்டில் அடுத்த ஹேண்டில் ஓடியால க்ளோஸ் வைக்கிறது என்ன. அப்ப இந்த மாதிரி இதை கண்ட உடனே ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது ட்ரெண்ட் லைன் கொண்டு பிரேக் ஆகினா ட்ரேட் பண்ணுவாங்க. பிறகு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், அப்ப இந்த மாதிரி இதுகள் எல்லாம் பிரேக் ஆகிற இடங்கள் எல்லாம் என்று எடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி செஞ்சா தப்பா, நாங்க இப்படி ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கூட தாராளமா பண்ணலாம். ஆனா அதுல விஷயங்களை கூட இங்க எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி நீங்க இது ஒரு டபிள்யூ தான், நீ பாக்குறது உங்களுக்கு அப்படி விளங்குதான். இதுகள் பிரேக் ஆகின உடனே நீங்க என்ட்ரி ஆகுற அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இது பிரேக் ஆகிறதா நீங்க என்ட்ரி ஆகுவீங்க. அப்ப இந்த ப்ரீடெஸ்ட்ல இங்கதான் நீங்க என்ன செய்ய போறீங்க, என்றாவீங்க. அப்ப இந்த மாதிரி இது பிரேக் ஆகின அப்புறம் தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த ப்ரீடெஸ்ட்ல என்ட்ரி ஆக போறீங்க. அப்படி இல்லாட்டி அந்த பொறுமை இல்லாதவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி இதுல சின்ன ப்ரீடெஸ்ட் இதுல என்ட்ரி ஆவாங்க. ஆனா சரியான எசென்சியை படிக்கிறாங்க என்ன செய்வாண்டா, இங்கே என்ட்ரி ஆயிடுவாங்க. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. நீங்க டெலிகிராம் சேனல்ல இருந்திருந்தால் நீங்க இந்த ஓட பிளாக்கை மார்க் பண்ணி இதுலயே என்ட்ரி ஆகிப்பீங்க. அப்ப நீங்க இந்த பேசிக்கை வச்சு செய்யும் போது என்ட்ரி ஆக போற இடம் இது, எஸ்எம்சியை படிச்சு என்ட்ரி ஆக போற இடம் இது. அவ்வளவு டிஃபரெண்ட். இதுதான் அந்த பேசிக்கும் நாங்க படிக்கிற எஸ்எம்சி வித்தியாசம். சரிதானே? அடுத்தது நீங்க பொமானா ஒரு விஷயம் படிப்பீங்க, இந்த பிஓஎஸ் சொச் எல்லாம் படிப்பீங்க. சரிதானே? எப்படி வர போகுது, இந்த மாதிரி மார்க்கெட் போகுது, இதுல இப்படி இது பிரேக் ஆகினா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். அதுல என்ன செய்வாங்க, ப்ரீ டெஸ்ட் பண்ணும்போது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மார்க் பண்ணுவாங்க. அந்த டிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் இது யூஸ் பண்றதுலேருந்து அப்படி எரியும், எப்படி கொடுத்தாலும் அப்படி எரியும். அப்ப இதுல 0.5 அந்த கோல்டன் சோன் அதுக்கு தனியா படிப்பாங்க, ஒரு நாள் ஃபுல்லா வச்சு படிப்பாங்க அது. இப்ப இந்த மாதிரி இதுக்கு வந்த உடனே இதுல என்ட்ரி ஆகுற மாதிரி. இப்ப நான் வரைஞ்சது கூட பாருங்க, அந்த இடத்துக்கு வந்து போய் அது நோமலா. இப்ப விளக்கம் என்னன்னா, அது நீங்க எந்த சைட்டால இருந்து டிப் அடிச்சாலும் ஏதாச்சும் ஒரு போயிட்டு வந்து ரிகர் பண்ணி தான் போயிருக்கு. ஆட்டை டிப்ல எந்த இடத்துல போயிருக்காங்க நாங்க அதை நம்பி நாளைக்கு இருக்கு. டிப்பை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சா யூஸ் பண்ணலாம். அது வந்து அதை பத்தி நிறைய படிக்கும். இப்போ நோமா அந்த ஹோல்டிங் மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு பிரீமியம் டிஸ்கவுண்ட் மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு ரொம்ப கஷ்டம், செய்யலாது. அப்ப அப்படி போகும். அப்படி பிரேக் அவுட் பிரேக் அவுட் பிரேக் அவுட் வந்து மார்க் பண்ணிட்டு போவாங்க. இது நான் நிறைய பிரேக் அவுட் வரைஞ்சிருக்கேன். அப்படி நீங்க வரைய வலிக்கிட்டால் இப்படி நிறைய பிரேக் அவுட் வராது. நிறைய பிரேக் அவுட் வாரத்துக்கு முன்பு இப்படி சொச் வந்து. அப்ப இது ஒவ்வொன்றும் மேல பிரேக் ஆகி போறதெல்லாம் பிரேக் அவுட் இருப்பாங்க. இதெல்லாம் பிரேக் அவுட் இருக்குது. இப்படி இது பிரேக் ஆகின உடனே சொச் இனி டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்கொண்டு இதுக்குள்ள டிப் அடிச்சு இதுல எங்கேயாச்சும் ஒரு ஏரியாவில இருந்து செல் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா மார்க்கெட் என்ன செய்ய முடியாது சொன்னால் இந்த மாதிரி ஓட பிளாக்ல இருந்து மேல போயிடும். அது எப்படி போக போகுதுன்னு சொன்னால்
நார்மலா இதுக்கு வந்து இந்த ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இங்க இருந்து கொஞ்சம் மேல போகும். அப்ப மேல போயிட்டு கீழே வரும். இப்ப இதுல பாருங்க, இதுல டவுன் ட்ரெயின் என்ன சொச் நடந்த உடனே நீங்க டவுன் ட்ரெயின் வந்து பேசிக் படி கன்ஃபார்ம் பண்ணி கொள்வீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேல போகுது போனா ப்ரீ டெஸ்ட் எடுத்து கொள்வீங்க. அதாவது மேலுக்கு எங்கேயாச்சும் வந்து என்ட்ரி ஆகுவீங்க. ஆனா இங்க நீங்க ஓட பிளாக் பட்டு மாக்கிறேன் செஞ்சு மேல போய் அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? மறுபடியும் இங்க சொச் மார்க் பண்ண போறீங்க. மார்க் பண்ணிட்டு போய் இதுக்குள்ள இருந்து எந்த எடுக்க வழிபடுவீங்க. அப்ப இதுதான் பேசிக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் தெரிகிற வித்தியாசம். சரிதான். Right. அப்ப இதுக்கு என்ன செய்யற சொல்லி சொன்னால், அதுக்கு நீங்க பின்வெஸ்ட் யூடியூப் சேனல்ல பார்த்தாலே அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறன்றது அதுல உங்களுக்கு படிச்சு கொள்றதுக்கு சரிதான். Right. நான் நார்மலா சொல்றேன். நீங்க என்ன செய்யுங்க? யூடியூப் பார்த்து கிளியரா படிச்சு கொள்ளுங்க. பின்வெஸ்ட் அகாடமி என்று போய் யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா சர்ச் பண்ணா அது வரும். இப்ப நீங்க எதை ஒரு சொச்சொண்டு எடுக்கீங்களோ அதை நாங்க எப்படி எடுப்போம் பண்ணிருக்கோம் இன்டியூஸ்மெண்ட் எடுப்போம். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சொச் நடக்கிற இடம் நீங்க எதை மார்க் பண்றீங்களோ அதை இன்டியூஸ்மெண்ட் எடுத்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும். அதுக்கப்புறமா இங்க இருக்க ஓட ப்ளோக்களை மார்க் பண்ணி அதுல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்க வேணும். இதுதான் இருக்கிற விஷயம். சரிதானே? இப்ப இது சரியான இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணினா சரியான ஓட ப்ளோக் மார்க் பண்ணலாம். அப்ப சரியான இன்டியூஸ்மெண்ட் எப்படி மார்க் பண்ற ரெண்டா நீங்க என்ன செய்யலாம்? அழகா போய் ஃபுல் பேக் இருக்கு, டிக்டாக்ல போட்டிருக்கு, யூடியூப்ல போட்டிருக்கு, எவ்வளோ தரம் போட்டிருக்கு, திரும்ப திரும்ப போட்டிருக்கு. அதுக்கான அந்த ஃபுல் பேக்கான ஷார்ட் கட் எல்லாம் இருக்கு. அதுகளை பார்த்து சரியான இன்டியூஸ்மெண்ட் எப்படி மார்க் பண்றது நீங்க படிச்சு கொள்ளலாம். சரிதானே? படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இதை மார்க்கெட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்க வியூஎஸ் எடுப்பீங்க. எடுத்தா இது என்ன செய்ய போறீங்க? கொஸ்டின் தான் எடுக்கணும் இல்லையா? பேசிக் படிச்சாங்களும் தெரியும். இது பிரேக் ஆகணும்னு என்னது ரெக்கார்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி மேல போகுது. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? டிப்ஸ் எடுப்பீங்க, இதுக்குள்ள எடுப்பீங்க. இப்ப சைவ வந்தியில போடுறதா ஸ்டாப் லாஸ் என்ன. அப்ப இந்த கீழே வச்சு போடுறதா ஒரு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து திரும்ப என்ன செய்வீங்க? இந்த இடத்துல சேஞ்ச் கரெக்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு செல் போட வலிக்கிடுவீங்க. ஆனா நாங்க என்ன செய்வோம்? இந்த மாதிரி இடங்கள்ல பை எங்க கிடைக்கும் பை போட்டு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்க. நீங்க இந்த செட்டப்பை நீங்க சும்மா பெக் டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்க. அந்த பேசிக்கை வச்சுக்கொண்டு பிஓஎஸ் சோச் அதை மாறி மாறி அடிச்சு பாருங்க. எத்தனையோ இடத்துல மாறி மாறி போகும். சோச் மாறி மாறி நடக்கும். சரிதானே? அப்ப அதனால உங்களுக்கு இந்த பேசிக்கை விட்டுது சரியான இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணி சரியான கையை கண்டுபிடிக்க தெரியணும் என்றால் நீங்க முதலாவது ஃபுல் பேக்கை படிக்க பிறகு இன்டியூஸ்மெண்ட் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறதை படிச்சு கொள்ளுங்க. அதெல்லாம் ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல்ல தெளிவா போட்டு வச்சிருக்கேன். 1 by 1 நீங்க படிச்சு கொண்டு வரலாம். சரிதானே? அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைன் கேஸ். ட்ரெண்ட் லைன் நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகினா அதன்படி மேல போறதுக்கான வாய்ப்புகள் அது. ஆனா ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி இந்த மாதிரி ப்ரீ டெஸ்ட் பண்ணின உடனே என்ன செய்வாங்க என்றால் என்ட்ரி எடுப்பாங்க. இதுதான் பேசிக். சில கூட்டம் இருக்கு என்ன அதுக்கு ப்ரீ டெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. பிரேக் ஆகினா தான் குறைச்சிருச்சு நினைக்கிறது ஸ்டாப் பிளஸ் இங்க வரும். நம்மளும் இதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வச்சு செய்வோம். ஆனா என்ட்ரி எல்லாம் இந்த ப்ரீ டெஸ்ட்மெண்ட்ல வராது. ஸ்டாப் பிளஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் பெருசா வராது. சின்னதா தான் இருக்கும். அப்படியான நிறைய விஷயங்கள் செய்யும். சரிதானே? இதெல்லாம் ஏன் நான் இப்ப உங்களுக்கு சொல்றது என்றால் நீங்க இதை வச்சு தாண்டோஸ்ட் ஆகி முடியும். சரிதானே? இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். வெளியே வந்து ரியலா மார்க்கெட் நடக்குதுன்றத பார்க்கணும். அதை உங்களுக்கு பார்க்க ஏழும் சொல்லி சொன்னாரு. சிம்பிளா நீங்க பாதி லோஸ்ல குறைக்கலாம். அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்டேபிளா பேர்ன் பண்ணிட்டு போகலாம். சரிதானே? இவ்வளவு தான் இந்த விஷயங்கள் பேசிக் விஷயத்துக்கும் அட்வான்ஸ் வித்தியாசம். மற்றது ஒரு சில கொமனான விஷயத்தையும் சொல்றேன். இப்ப நீங்க ட்ரேடிங்ல ஏர்ன் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் நினைச்சு கொண்டிருக்கீங்களா? நீங்க காரணம் இல்லை. இப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல நமக்கு எப்படி நடக்கும் என்றால் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கொண்டு அதை நாங்க செய்ய விளைக்கிட்டால் நாங்க அப்படியே அதை செய்ய இயலாது. எமோஷன் ஆகும், டென்ஷன் ஆகும், பயப்படுவோம், பதட்டப்படுவோம். அப்படியான நேரங்கள் என்ன நடக்க போகுது? நார்மலா நாங்க தப்பு பண்ணுவோம். அது நார்மலா எல்லாரும் செய்யற ஒரு விஷயம். அந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜ் இருக்கும் போது நீங்க அப்படி பண்ணினா அது உங்களோட பிள்ளை. சரிதானே? அது நார்மலா நடக்குது. நீங்க அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க.
ஆனா அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரொஃபிட்டபிள் ஆகிறதுக்கு இயலாம இருக்குது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன இல்லாம அவருக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும், மணி மேனேஜ்மெண்ட் தெரியும், எல்லாம் தெரியும். இருந்தும் ஒருத்தர் இன்னும் ப்ரொஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அறியும் சொல்லுங்க. So, உங்கள்கிட்ட அந்த பொறுமை இருக்காது. நாங்க இப்படிதான் எங்களுக்கு எப்படி நன்றி ஒன்று எடுத்தே ஆகணும், நாங்க என்ன செய்வோம், நன்றி எடுப்போம். அதோட யாரும் சொல்ல போறீங்களா என்ன ரீசன்? மார்க்கெட்டை பற்றிய ஃபுல் ஒரு இது இல்லாம இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம யூஸ் பண்றோம். முக்கியமான காரணம் மார்க்கெட்டை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றது மிக மிக முக்கியமான காரணம். என்னென்றால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் ஸ்ட்ராட்டஜியையும் படிச்சிருவாங்க. சரியான ஸ்ட்ரக்சர் அனலைஸ் மெத்தட்டை படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா நாங்க எல்லா நேரமும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம பேராது. உதாரணத்துக்கு இது ஈரோஜி தானே, ஈரோஜி பெரிய டவுன் தானே, இதுல பிரேக் அவுட் நடந்து ஈரோஜி டவுன். அப்ப இது டவுன் ட்ரெண்ட்ன்றதுக்காக நாங்க செல்ல மட்டும் போக்கஸ் பண்ண இயலாது. எங்களுக்கு மார்க்கெட் சரியா இருந்த கூடி மார்க்கெட் டிரெக்ஷன் எங்களுக்கு தெரியும். இப்ப மார்க்கெட் இந்த மாதிரி இதுல இருந்தாலும் நான் இதுல வச்சு எந்த செல்லும் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடையும் இல்லை. நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இங்க இருக்கிற ஓட புரோக்கர் இருக்கு ஒரு பை. இப்ப ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஆனா எதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? பைக்கு என்ன ரீசன் இருக்குன்னா அதான் மார்க்கெட் டிரெக்ஷன். ஒவ்வொரு பேரும் என்ன செய்யும்னா தனக்கு ஒரு இதை புலவும் விளங்குதான். அப்ப நான் முழுக்க முழுக்க ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்பிடாது. எங்களுக்கு மார்க்கெட்டை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே இது இந்த மாதிரி இருக்கின்றது இப்படிதான் போகும். நீங்க சும்மா இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் டவுன். ஆனாலும் நான் யூடியூப்லயும் டிக்டாக்லயும் மாறி மாறி போட்டேன்னா கட்டாயம் நீங்க இந்த மாதிரி நடந்தா இந்த ஓட பிளாக்ல பை பண்ணுங்க, பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கன்னு போட்டேன். நீங்க வேணும்னா யூடியூப செக் பண்ணி பார்க்கலாம், அதுல போட்டுருக்கேன் கட்டாயம் இதுல பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க சொல்லி. ஏன்னா நார்மலா அவங்க இங்க வரைக்கும் என்ன செஞ்சிருக்கலாம், ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இப்ப இங்க வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தா ஓகே, எஸ் இது லிக்விட்டி, நல்ல ஒரு லிக்விட்டி. எனக்கு இங்க வரைக்கும் ஹோல்ட் பண்ணி அடிச்சிருக்கேன், நல்ல பெரிய ப்ராஃபிட். இதுல இருந்து பாருங்க எவ்வளவு. அப்ப இதை எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணினோம்? இது முழுக்க முழுக்க மார்க்கெட்ல நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. அந்த மாதிரி எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒவ்வொரு பேரை பத்தியும். மற்றது மார்க்கெட்டோட டிரெக்ஷனை கட்டாயம் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது தெரியும். டவுன் ட்ரெண்ட் என்றாலும் பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அது எங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியும். சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு எமோஷனல் கண்ட்ரோலான ஒருத்தர், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரிதானே? மார்க்கெட்ல வெயிட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தா தான் என்று எடுக்கணும், அந்த இடத்துக்கு வந்தா தான் நீங்க என்று எடுப்பீங்க. அப்படி ஒரு கண்ட்ரோலான ஆக்கள் நீங்க, பிசினஸ் மைண்ட் இருக்கிற ஒரு ஆள் நீங்க. ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இயலாது. எதனால சரியான ஸ்ட்ராட்டஜி ஒன்று இல்லை, விளங்குதானே? இப்ப நாம பேசிக்க படிச்சு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனது அப்படி இப்படி நாங்க இன்று எடுக்க வலிக்கிறோம். நாங்க நல்ல கொண்டோட இருந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன அப்புறம் தான் நின்று எடுக்கும், ரீடெஸ்ட் பண்ண அப்புறம் தான் நின்று எடுக்கும். ஆனா எங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண கஷ்டம். என்ன காரணம்? ஸ்ட்ராட்டஜி, விளங்குதானே? இப்ப நீங்க ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்க முன்பு நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லினால், ஏதாச்சும் முறையோட ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணி அது சரியா ஒர்க் பண்ணுதான்னு பார்த்து அது ஒர்க் பண்ணினா மட்டும் அதை நீங்க சூஸ் பண்ணணும். சரிதானே? ஒரு ஸ்ட்ராட்டஜியை முதலாவது சூஸ் பண்ணி சொல்லணும். சூஸ் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது நீங்க என்ன செய்யணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி படி 10 என்று ஒரு பேர் இல்லையா, நிறைய பேர்ல இல்ல, என்னது ஒரே பேர் இல்லையா, நிறைய பேர்ல எடுத்து 10 என்று எடுத்து மாறி மாறி செக் பண்றது இல்லை. ஒரு பேர்ல 10 என்று எடுத்தா எங்களுக்கு எத்தனை ப்ராஃபிட் கொடுக்குறது பார்க்கணும். நீங்க 1:3க்கு மேல ப்ராஃபிட் புக் பண்றீங்க, ரேசியோ அந்த மாதிரி சொன்னால் நீங்க நார்மலா ஒரு 5 ட்ரேட் உங்களை ப்ராஃபிட் பண்ணினாலும் போதும். 4 ப்ராஃபிட் பண்ணினாலும் நீங்க லாஸ் அடிக்க மாட்டீங்க, ப்ராஃபிட்ல தான் இருக்கீங்க, விளங்குதானே? 10 ட்ரேட் எடுத்து ஒரு 4 ட்ரேட் அட்லீஸ்ட் எங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது இல்லைன்னு வச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உடனடியாக மாற்றவும், விளங்குதானே? அதை முதலாவது நீங்க பார்த்துக்கொள்ள வேணும்.
உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி வந்து இல்லாட்டி உங்களை கடைசி வந்து என்ன செய்யலாது ப்ரொஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு இல்லாது. ஸ்ட்ராட்டஜி இருந்து உங்களோட விரேஜன் இருந்தா அது கிளியர் ஆயிடும். பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா எப்படி உங்களுக்கு எமோஷனல கண்ட்ரோல் பண்ணிடலாம் இருக்கு, வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் இருக்கிறது, நீங்க பட்டு 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 திருந்துருவீங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜியே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும். நாங்க எவ்வளவுதான் கண்ட்ரோலா இருந்தாலும் எடுக்கடுக்க ஸ்டொப்பர்ஸ் படுறது மைண்ட் செட் அப்படி அப்செட் ஆகி எல்லாமே மாத்திடும். அதாவது கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். டெக்டெஸ்ட் பண்ணி ஒன்றை ஃபாலோ பண்ணணும். அந்த ஒன்று என்ன செய்யணும், 1:3 மேல ப்ராஃபிட் தர மாதிரி இருந்தாலும் 10க்கு 4 ட்ரெயின் இருந்தாலும் ப்ராஃபிட் தரணும். சரிதானே? அதனால இப்ப நாங்கெல்லாம் கணக்கு யோசிக்கிறது ரெண்டு 20 USD GBPI முடியும். இதுல மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கும் போற வரல. மற்ற போர்ட்ல ஸ்கல்பிங் செய்யறேன். அந்த போர்ட்ல செய்யற ஸ்கல்பிங் நான் ஒருத்தருக்கு இன்னும் படுத்தியது. சரிதானே? அது நான் பர்சனலா செஞ்சுட்டு போறது, ஒருத்தர் மட்டும் பர்சனலா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி பிள்ளைங்க தானே. இப்ப இந்த மாதிரி ஒரு 2 பேர் எடுத்து நீங்க போயிடும். நிறைய பேர் எடுத்து அதுல மல்லு கட்டி தரலாம் நிற்கக்கூடாது. பிள்ளைங்க தானே. அப்ப ஒரு பேர் இல்லாட்டி நல்ல ஒர்க் பண்ற ஒரு 2 பேர் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு அதுல மட்டும் உங்களுக்கு 10 ரூபாய் எடுத்தா எத்தனை ப்ராஃபிட் கொடுக்குது, எத்தனை லொஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரேட் இருந்தா நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தேடி படிச்சு கொள்ளுங்க. ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி நீங்க எவ்வளவு கண்ட்ரோல் இருந்தாலும் உங்களுக்கு செய்யறாது. இப்ப இந்த சார்ட்டை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் டெலிகிராம் சேனல்ல போட்டேன். இந்த இடத்துக்கு வாங்க எடுங்க. டிரெக்டா எடுக்க இயலாது. டிரெக்டா எடுக்கிற என்ன பிரச்சனை, ஸ்டாப் லாஸ் பெருசா வரும். உண்மையிலே இந்த ஓட பிளாக் ஒர்க் பண்ணாதான்னு தெரியாது. இதுல லிக்விட் இருக்கிற காரணத்தால நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்ப உங்களை என்ட்ரி எடுங்கன்னு சொல்லி தந்தா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரியும். அந்த கன்ஃபர்மேஷன் நான் ஒருத்தருக்கு ஃப்ரீயா படிச்சுட்டு கொடுக்கல, அது கிளாஸ்ல மட்டும் கவர் ஆகிறது. அப்ப இதுல கன்ஃபர்மேஷன் படி என்ட்ரி எடுத்தவங்க இந்த கிளாஸ்ல இப்பயும் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அவங்க என்ட்ரி எடுத்து புக் பண்ணாம ஹோல்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ப்ரொஃபைட்ல போயிடுச்சு. சரிதானே? சில பேர் என்ன செய்வாங்கன்னா இதுல கன்ஃபர்மேஷன் படி என்ட்ரி எடுத்துட்டாங்க, கொஞ்சம் மேல போற கண்டோட என்ன செஞ்சிருவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் செய்யக்கூடாது. நான் படிப்பிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு ஓட பிளாக் நீங்க என்ட்ரி அடிக்கிறீங்களா, டிபி இங்க வைக்கணும், மெட்டாவளம் கேட்டு கொள்ளுங்க. அதுல வர முதலாவது ஃபுல் பேக் வைக்கணும். இப்ப இதுக்குள்ள ஃபுல் பேக் பாக்குறது இது மட்டும் தான் ஃபுல் பேக்கா இருக்கு. சரிதானே? அப்ப இதுவரைக்கும் நாங்க என்ன செய்யலாம், உங்களை சிபியை வச்சு கொள்ளலாம். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு நாங்க ஹோல்ட் பண்ணி கொண்டு இருக்கணும் இல்லை. நார்மலா உங்களுக்கு 1:10 வந்தா நீங்க புக் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி 4 hour வந்து நல்ல ஒர்க் பண்ற பேர்ல இருந்து வாங்க 1:10 நீங்க புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. நல்லா சில நேரம் நாங்க இந்த மாதிரி வச்சு கொண்டிருக்கோம். இங்க ஏதாச்சும் ஒரு ஓட பிளாக் இருந்தா அதுகள்ல இருந்து போக வழிகிட்டு. சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த ஓட பிளாக் வரைக்கும் உங்க டிபியை வைக்கலாம். இது இடத்த வந்த உடனே மேல போகுது இங்க வச்சு க்ளோஸ் பண்ண இதெல்லாம் கிடையாது. சரிதானே? அப்ப இதை நான் ஏன் இந்த சார்ட் இப்ப எடுத்தேன் என்றால், உங்களை டெலிகாம் சேனல்ல இந்த பேர்கள்ல இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா எடுத்து போடுறது என்றால் அது ஒர்க் பண்ணதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன செய்யணும், உண்டையில இருந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய பேரை பார்த்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பார்த்து செய்யணும். சரிதானே? இப்ப ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்தால் கேளுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மாதிரி கிளாஸ் நடக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு டவுட் இருக்குன்னா புரிய வந்து